ദൈവം നിന്നെ വിളിച്ചുവെങ്കിൽ, தேவன் உங்களை அழைத்திருக்கிறார் என்றால், നമ്മുടെ ശരീരത്തിലെ എല്ലാ അവയവങ്ങൾക്കും ഓരോ ഉപയോഗം ഉള്ളതുപോലെ எப்படி நம்முடைய சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு அவயவங்களுக்கும் ஒவ்வொரு உபயோகப்படக்கூடிய காரியங்கள் இருப்பது பயன்படுவது போலவே നിങ്ങൾക്ക് മിനിസ്ട്രി ഉണ്ട്, உங்களுக்கு ஊழியம் இருக்கிறது. ദൈവം നിന്നെ വിളിച്ചു എങ്കിൽ, தேவன் தான் உங்களை அழைத்தார் என்றால், ദൈവം ഒരു പർപ്പസോടെ ഒരു പ്ലാനോടെയാണ് ദൈവം വിളിച്ചിട്ടുള്ളത്. தேவன் உங்களை ஒரு நோக்கத்தோடும் ஒரு திட்டத்தோடும் தான் உங்களை அழைத்திருக்கிறார். അല്ലേ? ശരീരത്തിലെ ചെറിയ അവയവം മുതൽ വലിയ അവയവത്തിന് വരെ ഡ്യൂട്ടി ഉണ്ട്. சரீரத்தில் உள்ள சின்ன அவயவத்திலிருந்து பெரிய அவயவங்கள் வரைக்கும் ஒவ்வொரு வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Praise the Lord. ஹல்லேலூயா. ഈ ചെറിയ വിരലിന് അതിന്റെ ഡ്യൂട്ടി ഉണ്ട്. இந்த சின்ன விரலுக்கும் அதற்குரிய வேலை உண்டு. നഖത്തിന് അതിന്റെ ഡ്യൂട്ടി ഉണ്ട്. நகத்திற்குரிய வேலை அதற்கு உண்டு. സ്കിന്നിന്, രോമത്തിന് എല്ലാത്തിനും ഡ്യൂട്ടി ഉണ്ട്. தோலுக்கும் முடிக்கும் எல்லாவற்றுக்கும் அதற்குரிய வேலைகள் அவைகளுக்கு உண்டு. നമ്മൾ സഭയിലെ അവയവങ്ങളാണ്. அப்ப நாம் சபையில் அவயவங்களாய் இருக்கிறோம். அப்ப നമുക്ക് സഭയ്ക്കകത്ത് അതിന്റേതായിട്ടുള്ള ഡ്യൂട്ടി ഉണ്ട്. அப்ப சபைக்குள்ளே நமக்கும் அதற்கேற்றார் போலுள்ள வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ക്രിസ്തു എന്ന അടിസ്ഥാനത്തിന്മേലാണ് സഭയെ ദൈവം പണിതിരിക്കുന്നത്. கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிற அஸ்திபாரத்தின் மேல் சபை கட்டப்பட்டிருக்கிறது. എങ്ങനെയാ സഭ പണിതിരിക്കുന്നത്? எப்படி சபை கட்டப்பட்டிருக்கிறது? ജീവനുള്ള കല്ലുകൾ. ஜீவனுள்ள கற்களிலே മിനിസ്റ്റർ ചെയ്യുന്നവർ, ஊழியத்தை செய்கிறவர்கள் ജീവനുള്ളവരായിരിക്കണം. ஜீவனுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். എല്ലാരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்கள். ജീവനുള്ളവരെ വെച്ചാണ് ദൈവം സഭ പണിയുന്നത്. ஜீவனுள்ளவர்களை வைத்துதான் தேவன் சபையை கட்டி எழுப்புகிறார். പീറ്ററിനോട് ദൈവം പറഞ്ഞു, பேதுருவை பார்த்து கர்த்தர் சொன்னார், ഹേ പീറ്ററേ, பேதுருவே, നീ ഇങ്ങനെ കിടന്ന് ഉറങ്ങാതെ, நீ இப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்காதே. നീ ഇങ്ങനെ ഉറങ്ങിയാൽ நீ இப்படி தூங்கிட்டே இருந்தா നിന്നിൽ എനിക്ക് സഭ പണിയാൻ പറ്റില്ല. உன்னில் நான் சபையை கட்டி எழுப்ப முடியாது. അതുകൊണ്ടാ പൗലോസ് പറയുന്നത്, அதனாலதான் பவுல் சொல்கிறார், ബുദ്ധിയില്ലാത്ത ഗലാത്യരേ, புத்தி இல்லாத கலாத்தியர்களே, ഉറങ്ങുന്നവരെ, ஆமென், தூங்கிக் கொண்டிருக்கிறவர்களே, ഉണർന്ന് മരിച്ചവരുടെ ഇടയിൽ നിന്ന് എഴുന്നേൽക്കുക. ஆமென், மரித்தோரை விட்டு எழுந்திருங்கள். ബൈബിൾ വചനം പറയുന്നു, ஆமென், வேதத்தின் வசனம் சொல்கிறது, കുറെ കൂടെ ഉറക്കം, ஆமென், കുറെ കൂടെ ഉറക്കം, ஆமென், அதிகமாய் தூக்கம், കുറെ കൂടെ കൈകെട്ടി കിടക്കുക, அதிகமாய் கையை கட்டிக்கொண்டு കിടക്കുക, ஆமென், படுத்திருப்பது. അങ്ങനെ ചെയ്താൽ, அப்படி செய்தால் നിന്റെ ദാരിദ്ര്യം വഴിപോക്കനെ പോലെ വരും. உன்னுக்குரிய தரித்திரம் வழி போக்கனை போல வரும். It is the time for revival time. இது எழுப்புதலுக்குரிய நேரம். നിങ്ങൾ കല്ലുകളാണ്, நீங்கள் ஜீவனுள்ள கற்கள். Praise the Lord. ஹல்லேலூயா. യേശു പറഞ്ഞു, இயேசு சொன்னார், നിങ്ങൾ ആർത്തില്ല എങ്കിൽ, நீங்கள் ஆர்ப்பரிக்காதிருந்தால் ഈ കല്ലിനോട് ഞാൻ ആർത്ത് വിളിക്കാൻ പറയും. இந்த கற்களிடத்தில் நான் ஆர்ப்பரிக்க சொல்லுவேன். ആ കല്ല് ഞാനാണ്. அந்த கல் நான் தான். ക്രിസ്തു എന്ന മൂലക്കല്ലിനോട് ചേർന്നിരിക്കുന്ന ജീവനുള്ള കല്ല് ഞാനാണ്. ஓ, கிறிஸ்து என்று சொல்லப்படுகிற மூளைக்கல்லோடு இணைந்திருக்கிற ஜீவனுள்ள கல் நான் தான். എല്ലാരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க, ഞാൻ ചത്ത കല്ലല്ല, நான் செத்து போன கல் அல்ல, ജീവനുള്ള കല്ലാണ്. ஜீவனுள்ள கல்லா இருக்கிறேன். Praise the Lord. ஹல்லேலூயா.